ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். 4வது நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போருங்கிறது மிடில் ஈஸ்டில் உச்சகட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் சைடில் வந்து ஈரான் வந்து அங்கங்கே எங்கெங்கே நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஏர்பேஸ் இருக்குது, அமெரிக்காவுக்கு எந்த நாடு உதவிட்டு இருக்கோ அங்கே எல்லாமே வந்து சரம் மாதிரியாக தாக்குதலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் சைட்லேருந்து. பதிலுக்கு ஈரான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் வந்து சரம் மாதிரியாக தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து யுஎஸும் வந்து தாக்குதல் மேற்கொண்டுட்டு இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா லெபனான்குள்ள நுழைஞ்சு கிரவுண்ட் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்குங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஈரான்குள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் யுஎஸ்க்கும் வந்து இப்போதைய சூழ்நிலையில கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சோல்ஜர்ஸ் வந்து இறக்குனா மட்டும்தான் ஈரானோட நிலப்பரப்புக்குள்ள போய் ஊரேறி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்குங்கிறது வந்து பண்ண முடியும். இப்போதைய சூழ்நிலைக்கு அந்த அளவுக்கு சோல்ஜர்ஸ் படையை வந்து யுஎஸ்னாலையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா போர் தொடங்கி 4 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் சைடுல இருந்து 787 நபர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு டேட் வரைக்குமே சொல்றேன். இஸ்ரேல் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 11க்கும் மேற்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருக்காங்க. யுஎஸ் சைட்ல இருந்து மிலிட்டரி சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 6 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 18 நபர்கள் இன்ஜுரி ஆயிருக்காங்க. லெபனான் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 246 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் நான் வந்து அட்டாச் பண்றேன். 4 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உயிரிழப்புகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜுரிங்கிறது வந்து சாமானிய பொதுமக்கள் நிலைமையில வந்து இப்ப நிலவிட்டு இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈராக் இருக்காங்களே, ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்துட்டு சவுதி அரேபியால வந்து பாத்தீங்கன்னா யுஎஸோட எம்பசி இருந்துட்டு இருக்கு. அந்த எம்பசியை வந்து தாக்கி இருக்காங்க. அதுக்கு பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து ஈரான் மேல ரொம்பவே கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு குவைத்தும் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸோட ஜெட்டை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க தெரியாம. ஒரு ஃப்ரெண்ட்லி ஷூட்டா வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யுஎஸும் சொல்லிடுறாங்க. ஏன்னு கேட்டா வான்பரப்புல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் வந்து பறந்து உள்ள வந்துட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணி தவிர தெரியறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தெரியாத்தனமா வந்து பாத்தீங்கன்னா யுஎஸோட ஃபிளைட்டை ஜெட்டை வந்து சுட்டுறாங்க. அதுல வந்து எந்த சேதாரமும் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கத்தார் வந்து இந்த விஷயத்த பண்ணிட்டாங்க. குவைத் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஏர்பேஸையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் எங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ அந்த ஏரியாவையும் வந்து அட்டாக் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல அவங்களும் வந்து ரொம்பவே கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்னால வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் பாதிப்படைறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. ஈரானுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையா உலகத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இப்போதைய சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிற காரணமாகவும் இருந்துட்டு இருக்கு. ஒரு அமைதி திருமணம்ங்கிறது தான்